புதுக்கோட்டையில் பழமையான அரசமரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் மின்கம்பிகள் சேதமடைந்தன. புதுக்குளம் சின்னப்பா பூங்கா பகுதியில் பலத்த காற்று வீசிய நிலையில் அந்த பகுதியில் இருந்த அரசமரம் திடீரென வேரோடு சாய்ந்தது. உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் மின்கம்பத்தின் மீது மரம் விழுந்ததில் மின் பகிர்மான பெட்டி முற்றிலும் உடைந்து நொறுங்கியது. இதன் காரணமாக மின்கம்பிகள் அறுந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக அரசு டாஸ்மாக் மதுபாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆத்தூர் நகர பகுதிகளில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் இருந்து வந்தன. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வளர்மதி என்ற பெண் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 50 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை பூலுவப்பட்டி அருகே 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த கூலி தொழிலாளிகள் 2 தீயணைப்புத் துறையினர் போராடி உயிருடன் மீட்டனர். விவசாய கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த அவர்கள் மேலே வர முடியாமல் சிக்கித் தவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிர்களின் உதவியுடன் உள்ளே இறங்கி 2 பாதுகாப்பாக மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா அதிவிமரிசையாக நடைபெற்றது. பேச்சியம்மன், வாழவந்த பிள்ளையார், முத்துமாரியம்மன் ஆகிய சாமிகள் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வீற்றிருக்க திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பேச்சியம்மன் தேரை வழக்கம் போல பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் சென்றனர். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் கரகாட்டம் ஆடிய கலைஞர் கண்ணில் ஊசியை எடுத்து ஆடியது கவனம் பெற்றது. கரகமாடிய கலைஞர் தட்டு மற்றும் பானை மீது நடனமாடிய நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைதான நபருக்கு போக்சோ நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் என்னும் நபர் 14 வயது சிறுமி ஒருவரிடம் கடந்த 2023ஆம் ஆண்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஜெகநாதனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள சாத்தனூர் மகாமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீயில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். நெல்லையில் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபசெல்வி. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு கந்துவட்டிக்கு பணம் கொடுத்ததாகவும் பணத்தை திருப்பி செலுத்தாதவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் கந்துவட்டி தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜெபசெல்வி கைது செய்யப்பட்டார். கோவில்பட்டி இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே காதல் விவகாரத்தில் சஞ்சய் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் காதலியின் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சஞ்சய் குடும்பத்தாருக்கு நிவாரண நிதி வழங்க கோரியும் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரக் கோரியும் கழுகுமலை காந்தி மைதானத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி அருகே திருமலைவாயலில் உள்ள அம்மா உணவகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்பட்டு முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடந்த திமுக ஆட்சியிலும் ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெருந்துறை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமாரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சி.வி. சண்முகம் அணியில் இருந்த ஜெயக்குமார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தார்.
ஜெயக்குமாருக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் கிரிக்கெட் உள்விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்ற சம்பவங்களை தடுக்க தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என கூறினார். இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் போக்சோல மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதுவும் மக்கள் மத்தியில் வச்சு அவனை தூக்கு போட்டால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். திருச்சி கோயில் யானை அகிலா பிறந்த நாளில் தடபுடல் விருந்துண்டது. திருச்சி திருவானைக்காவல் கோயில் யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. யானை 24வது வயதை அடைந்ததையடுத்து கோயில் சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பழங்கள், காய்கறிகள், கடலை மிட்டாய், கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் யானைக்கு வழங்கப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கலந்து கொண்டு யானைக்கு பழங்கள் வழங்கினார். உதகை எல்கில் குடியிருப்பு பகுதியில் காட்டுரிமைகள் உலா வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்தனர். பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கிய சாலையில் இரவில் அடுத்தடுத்து 3 காட்டுரிமைகள் உலா வந்தன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை சாலையிலே நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்ததோடு பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த காட்டுரிமைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திரண்டு வந்து மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1992ஆம் ஆண்டு தங்களது விளைநிலங்களை ஆலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது வரை வேலைவாய்ப்போ சலுகைகளோ வழங்கப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு உடனடியாக தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் 15 வயது பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமியை கடத்தி சென்று வன்கொடுமை செய்ததாக ரவுடி எழிலரசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையோடு 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். நெல்லையில் தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த சக பெண்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த பெண் கைது செய்யப்பட்டார். டவுன் பகுதியைச் சேர்ந்த மகரஜோதி கணவரை பிரிந்து தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்தார். அப்போது கோவையைச் சேர்ந்த தனது காதலருக்கு விடுதி பெண்களின் அன்றாட நடவடிக்கைகளை ஆபாசமாக படம் பிடித்து அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மகரஜோதியை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே முசிறி கிராமத்தில் சைக்கிளில் சென்ற முதியவர் ஒருவர் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து நெரிசலை சீர் செய்தனர்.